ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் என்எஸ் நோஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நைனார் ஹோமியோபதி கிளினிக்ல சீஃப் டாக்டரா இருக்கிறேன். இன்னைக்கு பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஹோமியோபதியால முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சில விஷயம். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்னில வரக்கூடிய பிரச்சனை தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோத்தை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா செயல் இழக்கிற அளவுக்கு போயிடும். என்கிட்ட ஒரு 4 வயசு குழந்தை என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்னவா, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரத்தில் என்ன ஆகும்னா, ஆல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் யூரின்ல வெளியாகும். யூரின்ல பார்த்தா ஆல்புமின் வெளியே வரவே கூடாது. ஆனால் ஆல்புமின் யூரின்ல ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரின்ல ஆல்புமின் இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அலோபதி இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போயிருந்திருக்காங்க. ஸ்டீராய்டு அந்த மாதிரியான பல மருந்துகளை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. திரும்ப திரும்ப ரிக்கரன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. நம்மள்கிட்ட வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. நம்ம கொடுத்தோன்னே நல்லா கம்ப்ளீட்டாக அவங்க க்யூர் ஆகி வர்றாங்க. அதில் ஹோமியோபதியில் இது முடியும் அது முடியாதுன்னு இல்லை, கிட்னி ஃபெயிலியரை கூட சரி பண்ணக்கூடிய மாத்திரை ஹோமியோபதியில் இருக்குது. அதனால இது முடியும் அது முடியும்னு யோசிக்காதீங்க, எல்லாமே முடியும். முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். சைடு எஃபெக்ட் அப்படின்ற ஒரு மாத்திரையிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை, நான் ஆல்புமின் லெவல் கூடியிருந்த அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். இதை பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.